அண்மை செய்தி. சென்னையில் ஏற்பட்ட மின்தடை காரணமாக தற்பொழுது மின்சாரத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னையில் நேற்று இரவு ஏற்பட்டிருக்கக்கூடிய மின் பழுது என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது. எனவே இந்த மின்வெட்டுக்கான காரணம் என்ன, மின்சாரம் எந்த அளவு துரிதமாக மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக மின்சார வாரியம் தற்போது ஒரு விளக்கத்தை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக மணலியில் செயல்பட்டு வரக்கூடிய துணை மின் நிலையத்தின் 2 பிரிவுகளாக, குறிப்பாக அலமாதி மற்றும் NCTPS என இந்த 2 மின்னூட்டிகளுடைய ஆதாரங்கள் வழியாக தான் மின்சாரம் நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்கிறது. இதில் அலமாதியில் இருக்கக்கூடிய அந்த துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து சென்னை மாநகரின் பெரும்பான்மையான இடங்களில் மின்தடை ஏற்படுவதற்கான காரணமாக அமைந்தது. ஆனால் மின்சார வாரியம் துரிதமாக செயல்பட்டு இந்த பணிகளை மீட்டெடுத்து மக்களுக்கு துரிதமான வகையில மின்சாரம் கிடைக்கக்கூடிய வகையிலான வழிவகைகளை செய்தது என்று மின்சார வாரியம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அந்த தீ எவ்வாறு ஏற்பட்டது என்பதை உடனடியாக கண்டறிந்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான சேதம் ஏற்படாத வகையில அனைத்து பகுதிகளுக்கும் மின் துண்டிக்கப்பட்டது. அதே போல இதன் காரணமாக மயிலாப்பூர், சாந்தோம், நுங்கம்பாக்கம், தண்டையார்பேட்டை, சைதாப்பேட்டை, வியாசார்பாடி, கொளத்தூர், மாதாவரம் போன்ற சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பகுதிகள், அதே போல சென்னையினுடைய புறநகரில் இருக்கக்கூடிய பகுதிகள் என பெரும்பாலான இடங்கள்ல மின்வெட்டு ஏற்பட்டு பொதுமக்கள் ஒரு சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் இந்த அறிக்கையில அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் மின்சார வாரியம் போர்க்கால அடிப்படையில செயல்பட்டு குறிப்பாக நள்ளிரவு 12 மணி வரை தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டு துரிதமாக 12 மணிக்கு பிறகு மின்சாரம் சீராக கிடைக்கக்கூடிய வகையிலான வழிவகைகளை செய்தது என்றும், அடையாறு மற்றும் எண்ணூர் பகுதிகளுக்கு மாநகரம் முழுவதும் இந்த 100% மின்சாரம் என்பது சீரமைக்கப்பட்டிருக்கிறது என்றும், அது மட்டுமல்லாமல் இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் அனைத்து மருத்துவமனைகள் அதே போன்ற அத்தியாவசிய தேவைகளில் இந்த மின்வெட்டின் மூலமாக எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் மின்சார வாரியம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கத்தின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவா.